வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. விபரீதமான வியட்நாம் போரின் விரிவான வரலாற்றை கூறும் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே 17வது கோடு பிளந்து போன தேசம். ஒரு போர் முடிந்தது, ஆனால் ஒரு தேசம் நிறைவாக எழவில்லை. 1954 டிஎன் பூவில் ஒரு பேரரசு வீழ்ந்து போனது. ஆனால் அந்த வெற்றியின் நிழலில் ஒரு புதிய வலியும் பிறந்தது. ஜெனீவா அமைதிக்கான மேசை. பிரான்ஸ் தோல்வி அடைந்ததும் உலக சக்திகள் ஜெனீவாவில் ஒரு மேசையை சுற்றி அமர்ந்தன. பிரான்ஸ், வியட்மின், சோவியத் ஒன்றியம், சீனா, அமெரிக்கா. அந்த மேசையின் மைய கேள்வி, வியட்நாமின் எதிர்காலம் என்ன? தற்காலிக தீர்வு, நிரந்தர காயம். ஜெனீவா ஒப்பந்தம் ஒரு முடிவை கொடுக்கவில்லை. அது சொன்னது வியட்நாம் தற்காலிகமாக இரண்டாக பிரிக்கப்படும், 17வது அட்சரேகை எல்லையாக இருக்கும், எதிர்காலத்தில் தேர்தல் மூலம் ஒன்றாக இணைத்து கொள்ளலாம். காகிதத்தில் இது ஒரு நிர்வாக தீர்வு, வாழ்க்கையில் இது ஒரு ஆழமான பிளவு. 17வது அட்சரேகை கோடு வரைபடத்தில் வரைந்த ஒரு கோடு. இந்த கோடு வரைபடத்தில் ஒரு நேர்கோடு, ஆனால் குடும்பங்களுக்கு பிரிவு, சகோதரர்களுக்கு எல்லை, கனவுகளுக்கு தடுப்பு. ஒரே மக்கள், இரு அரசுகள். வடக்கு புரட்சியின் அரசு. வட வியட்நாம் ஹோசி மின் தலைமையில் கம்யூனிச ஆட்சி, நிலச்சீர்திருத்தம், புரட்சியான அரசியல். அங்கு கடுமை இருந்தது, அதே நேரத்தில் ஒழுங்கும் இருந்தது. மக்களுக்கு சொல்லப்பட்டது, இது இடைவேளை, நாம் மீண்டும் ஒன்றாக இணைவோம். தெற்கு பகுதியானது ஆதரவின் அரசு. தென் வியட்நாம் பிரெஞ்சின் ஆதரவு, பின்னர் அமெரிக்க ஆதரவு. ngோ தின் ஜியம் தலைமையில் ஆட்சி. அங்கு ஊழல், அரசியல் அடக்குமுறை, மக்களின் நம்பிக்கை குறைவு. ஆட்சி இருந்தது, ஆனால் ஒற்றுமை இல்லை. தேர்தல் நடக்காத வாக்குறுதி. ஜெனீவா ஒப்பந்தம் வாக்குறுதி அளித்தது 1956 தேசிய தேர்தல். ஆனால் ஹோசிமின் வெற்றி பெறுவார் என்ற பயம், கம்யூனிசம் பரவும் என்ற அச்சம். அந்த தேர்தல் நடக்கவே இல்லை. ஒரு வாக்குறுதி வரலாற்றில் உடைந்து போனது. மக்கள் நகர்வு ஒரு தேசத்தின் வலி. இந்த பிரிவுக்கு பின் லட்சக்கணக்கானோர் வடக்கிலிருந்து தெற்குக்கு, சில தெற்கிலிருந்து வடக்குக்கு. குடும்பங்கள் பாதியில் பிளந்தன. சந்திப்பு இல்லை, தொடர்பு இல்லை. ஒரே தேசம், இரண்டு வகையான மக்களின் வாழ்க்கை. பிளவு போருக்கான விதை. இந்த பிரிவு அமைதியை உருவாக்கவில்லை, அது அவநம்பிக்கையை வளர்த்தது. அரசியல் மோதலை தீவிரப்படுத்தியது. வெளிநாட்டு தலையீட்டுக்கு கதவுகளை திறந்துவிட்டது. 17வது அட்சரேகை கோடு ஒரு எல்லை அல்ல, ஒரு போரின் தொடக்கம். அமெரிக்காவின் பார்வை. அமெரிக்கா இந்த பிரிவை ஒரு வாய்ப்பாக பார்த்தது. கம்யூனிசத்தை இங்கே தடுத்து நிறுத்த வேண்டும். டோமினோ விழுந்துவிடக்கூடாது. வியட்நாம் மீண்டும் ஒரு பிரதிநிதி போர்க்களமாக மாறத் தொடங்கியது. புயலுக்கு முன் அமைதி. 1954 முதல் 1959 வியட்நாம் வெளிப்படையாக அமைதியாக தோன்றியது. ஆனால் வடக்கில் ஒன்றிணைப்புக்கான கனவு, தெற்கில் அடக்குமுறை, காடுகளில் மெல்ல உருவான எதிர்ப்பு. புயல் உருவாகி கொண்டு இருந்தது. நிறைவாக 17வது அட்சரேகை கோடு ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமே, ஆனால் நிரந்தர பிரிவு. இந்த பிளவு வியட்நாமை அமைதிக்கு கொண்டு போகவில்லை, அது ஒரு நீண்ட கொடிய போருக்கு வழியை திறந்து விட்டது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம்